அசைவாட வேண்டும் என்று உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஓ ரேஷேகே நாமானி அந்தலா ரீமா மஹலவோனி எந்திரா ரேஷேலா ஹதரமோனி அந்தலா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரேமாலா ஷேடானா ஹதலபோ ரிகமனதி அந்தரபா ஓ ரீமாமலபோ ஷேடானா ஹதரபோலி அந்தலா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்கிற தெய்வமே அப்பா, உம்முடைய நாமத்தினால நீர் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க வாஞ்சித்து வந்திருக்கிறோம். தாகம் உள்ளவர்களாய், வாஞ்சை உள்ளவர்களாக, பசி உள்ளவர்களாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு தேடி ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இந்த காலை வேளையில நீர் திருப்தியாக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை திருப்தியாக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை திருப்தியாக்குங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. ஓ ராபாலா ஷேனனஹதலமோ ரிகமனதி அந்தரபா ஓ ரீமா மஹலமோ ஷேரதி அந்தரபா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. இது எங்களுடைய ஜெபமாயிருக்கிறதப்பா ஆண்டவரே. எங்களுடைய சித்தங்களை, எங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு அப்பா உம்முடைய சித்தத்திற்கு எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம் சித்தம் போல எங்களோடு இடைப்படுங்க, அசைவாடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற யாவரும் கரங்களை உயர்த்தி நல்லா அசைத்து நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்கின்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீரம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீரம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா
சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடும் நான், இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே சுவே ரமலா ஷேகலவோரியந்தரபா இயேசுவே. அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா. ஓஹோ அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. வீட்டில் லியோரா வளர்ந்து வருகிறாள். அவளை பார்க்குற எல்லாருமே சின்ன வயசுலேருந்து சொல்லுகிற காரியம், லியோரா அப்பா மாதிரி இருக்கிறா, அப்புறம் கொஞ்சம் நல்ல அம்மா மாதிரி இருக்கிறாங்க, அப்புறம் 2 பேருடைய ஜாடையும் இருக்கு. அப்போ எந்த பெற்றோராக இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும், பிள்ளை யார் மாதிரி இருக்கணும், என்னைய மாதிரி இருக்கணும் அப்படின்னு விரும்புவோம். அப்படி தானே? தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைங்க அவங்கள போல இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் அம்மா சொன்ன காரியம், நமக்கே அப்படி தோணும்னா ஆண்டவருக்கு எப்படி தோணும் அப்படின்னாங்க. யோசித்து பார்த்தேன், உண்மைதானே? அவருடைய சாயலை தரித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எவ்வளவு விரும்புவார். ஆமென். அவர் நம்மை படைத்தது அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி. நீங்க நினைக்கலாம் உங்க மூக்கு நீளமா இருக்கு, இல்ல பெருசா இருக்கு, முகம் வட்டமா இருக்கு, நீளமா இருக்கு. அவர் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஆமென். யார் என்ன சொன்னா என்ன, ஆண்டவர் என்ன பார்க்கும்போது அவர் படைத்த வண்ணமாய் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாவே நாங்க மாறிடுவோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. மீண்டும் பாடுவோம், நல்ல கரங்களை தட்டி. ஓஹோ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை
நன்மை கிருபை தொடர்ந்திடவே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவ சாயலாய் மாறிடுவோம் வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவ சாயலாய் மாறிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே சபையில் உம்மை அழைத்திடுவோம் சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் சபையில் உம்மை அழைக்கின்றோம் சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சாகும் வரையில் உழைத்திடுவோம் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சாகும் வரையில் உழைத்திடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கெல்லாம் ஆடணும் போல இருக்கு. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆடி துதிக்கணும் என்ற ஆசையா இருக்கு. சரி, இன்னொரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்று பாடி துதிக்க போகிறோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் என்று ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமாக. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே
இயேசுவை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே காப்பவரே என்னை காப்பவரே ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவங்கள எழுந்து நின்று ஹல்லேலூயா கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் பாடி ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஆராதிக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? தகுதியான தெய்வம் அவர் மாத்திரம்தான். எதுக்கு தகுதியானவர்? ஆராதனைக்கும் அவர் தகுதியானவர். நம்மளுடைய போற்றுதலுக்குரியவர் அவர். நம்மளுடைய துதிகன மகிமை எல்லாவற்றுக்கும் பாத்திரர் ஆண்டவர் மாத்திரமே, ஆண்டவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார், நாம் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை என்றால், நாம் ஜெபம் பண்ணவில்லை என்றால், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு காரியம் கூட நாம செய்யலைனா அது எதற்கு அடையாளம் என்றால் நமக்குள்ளாக பெருமை இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். என்ன இருக்குதா? பெருமை. ஆராதிக்காமல் இருப்போம் என்றால் ஆண்டவருக்கு சேர வேண்டிய கனத்தை கொடுக்காமல், எனக்கும் கொஞ்சம் கனம் இருக்கு, எனக்கும் மகிமை வரணும், எனக்கும் பேர் புகழ் வரணும் என்று நினைக்கிறதற்கு ஒப்பாக அது சொல்லப்படுகிறது. நாம ஜெபிக்கவில்லை என்றால், என்னால முடியாது ஆண்டவரே, உம்மால மாத்திரம்தான் முடியும் என்று ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக ஜெபம் இல்லாத வாழ்க்கை காணப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். தாழ்மையோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தினவர்களாக, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன், ஆண்டவரே என்னை முழுவதுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை முழுவதுமாய் தருகிறேன், ஆண்டவரே. நாங்க ஏமாத்துறோம் ஆண்டவரே, நீங்க என்ன நினைவு கூறுகிறதற்கு நான் ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்துறோம், என்னுடைய ஜனம் ஏமாத்துறோம் ஆண்டவரே. பரலோக ராஜாவுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை, நாம ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. எவ்வளவு படித்திருக்கலாம், எவ்வளவு பெரிய வேலையில இருக்கலாம், எவ்வளவு சொத்து சோகம் இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவருக்கு முன்பாக அதை கொண்டு போய் வச்சு பாருங்களேன், அது ஒண்ணுமே இல்லைன்னு நமக்கே தோணும், அது ஒண்ணுமே இல்லைன்னு நமக்கே தோணும். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வ
தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைக்கும் தெய்வமும் இயேசுதான். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைக்கும் தெய்வமும் இயேசுதான். என்னை வாழ வைக்கும் தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைக்கும் தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தினவர்களாக என்னை அபிஷேகித்த தேவன் நீங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்த தேவன் நீங்க ஆண்டவரே, என்னை இயக்குகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே, என்னை நடத்துகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே, என்னை தேடி வந்த தெய்வம் நீங்க, என்னை உயர்த்தின தெய்வம் நீங்க, என்னை உருவாக்கின தெய்வம் நீங்க, என்னை வாழ செய்த தேவன் நீங்க, என்னை பயன்படுத்துகிற தேவன் நீங்க, எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன் நீங்க, எங்களை போஷிக்கிற தேவன் நீங்க, எங்களை உடுத்துவிக்கிற தெய்வம் நீங்க, எங்களை ஆதரிக்கிற தெய்வம் நீங்க, எங்களை பாதுகாக்கிற தெய்வம் நீங்க, எங்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வம் நீங்க. ஓ, எங்களுடைய இயற்கைக்கு, எங்களுடைய யோசனைகளுக்கு எட்டாத அதிசயமான காரியங்களை நாள்தோறும் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் நீர் ஒருவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான்ப்பா, நீங்க தான் ஆண்டவரே. பத்தாது பத்தாது பத்தாது, அவ்வளவுதானா? ஜீவன் தந்த ஆண்டவருக்கு அவ்வளவுதானா? உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு அவ்வளவுதானா? இதுவரைக்கும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனுக்கு ஆராதனை அவ்வளவுதானா? அவருக்கு சேர வேண்டிய கனத்தையும் மகிமையும் துதியையும் அவருக்கு செலுத்துங்க. ஆவியானவரே, எங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுமப்பா. அன்பின் ஆவியானவரே, Ramala Shekera di Antaraba, Rima Mahalamoni Antara, Rima Mara Shekara di Antaraba, Rishere di Antaraba, Rima Mahalalaba, Rishere Keremeri Andorabo.
Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஓ ஊற்றுங்கப்பா, உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா. உன்னத பரலோக அபிஷேகத்தினால எங்களை நிரப்போம், எங்களை நிரப்போம், எங்களை நிரப்போம். ஹalleluya. இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் போது தொண்டை கெட்டி இருக்குன்னா நீங்க உண்மையோட ஆராதிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்க இருந்து கடந்து செல்லும் போது சரீரத்துல பலன் இல்ல அப்படின்னா ஆவி பலப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இங்க இருந்து கடந்து செல்லும் போது சரீரத்துல கொஞ்சம் பலன் இருக்கு அப்படின்னா ஓ நம்ம இன்னும் விடுதலையோடு ஆராதிக்கவில்லை என்று அர்த்தம். சரீரத்தை ஒடுக்கி, சரீரத்தை ஒடுக்கி ஆவியை பலப்படுத்துங்க. சரீரத்தை ஒடுக்கி ஆவியை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, பலன் தருகிற ஆவியானவரே, எங்களுடைய சரீரத்துக்கு இப்ப பலன் வேண்டாம்பா. எங்களுடைய ஆவி பலப்படட்டும், எங்களுடைய ஆவி பலப்படட்டும். ஓ ரேமாலா ஷேனானா தியான்சரபா ரிக்கேன மேமே ரியான்சரபா ரிக்கேலா ஷேனானா தியான்சரே. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. 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 உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம். ஆமாப்பா, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே பரிசுத்தரே, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புமையா
Rima Maharabo Sheraradi Antara, Rima Maharama Shekalaba, O Rima Maharabo Shekaradi Antaraba. நீங்கள் தாகத்தோடு கேட்கிற இந்த வேளையில ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தாகத்தோடு சொல்லுகிற இந்த வேளையில அந்த வார்த்தையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இந்த வேளையில உங்களை நிரப்புகிறார். ஓ பரலோக அபிஷேகம் நிரப்புகிறது. பரலோகத்தின் அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. ஓ ராஷேகாராதி அந்தரபா, பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் அக்கினி. ஓ ராமா மஹாராஷேகாலா. Let the fire of God fall on this place. Let the fire of God fall on this place. ஓ தேவனுடைய பரலோக அக்கினி ஓ இந்த இடத்துல ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ரீஷேகேராமா. ஆண்டவரே, நான் வந்த வண்ணமாய் கடந்து செல்ல கூடாது. நான் வந்த வண்ணமாய் கடந்து செல்ல கூடாது. ரபாலா ஷேனான ஹதானி அந்தரபா. நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். ஓ ராமா மஹாலா ஷேனாதி அந்தரபா. ஓ ரீமா மஹரமோ. வறண்டதும் விடாய்த்ததும் ஓ தண்ணீரற்றதுமாய் இருக்கிற நிலத்தை போல ஆண்டவரே, நாங்கள் உம்மீது தாகமாய் இருக்கிறோம். எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. ஓ ராஷாந்தாலாதி அந்தே ரீமா மஹானாதி அந்தரபா. Ora bala shena na haradi antere. Yes, Lord. Ora bala shana na dara mama. Reba bala shena na hadarani antara. இதுவரை கண்டிராத எல்லைகளுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். நீங்க இதுவரைக்கும் தொட்டிராத உயரங்களை ஆண்டவர் தொட உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத அற்புதங்களை ஆண்டவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்திற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை, காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும், நிரப்பப்படும். 3 ராஜாக்கள் தீர்க்கதரிசியை நோக்கி வந்ததின் நோக்கம், அவங்களுக்கு தாகம் இருந்தது, அவங்களுக்கு ஒரு தாகம் இருந்தது. அதை திருப்திப்படுத்துறதுக்கு தீர்க்கதரிசியை நோக்கி வந்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்பார்த்து. ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன? அவர்களுடைய தேவையை மாத்திரம் ஆண்டவர் சந்திக்கல. அவங்க எதை எதிர்பார்த்து வந்தாங்களோ அதை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கல. கொடுத்த காரியம் என்ன நடந்தது? அவர்கள் தண்ணீர் குடித்து திருப்தி அடைந்தது மாத்திரம் அல்ல. வசனத்துல வாசிக்கிறோம், அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட போது எதிரிகள் வந்து அதை நோக்கி பார்க்கிறாங்க. சூரியனுடைய வெளிச்சத்திற்கு அந்த தண்ணீர் அவர்களுடைய பார்வைக்கு எப்படி தோன்றினதா? இரத்தத்தை போல தோன்றினதா. எப்படி தோன்றினதா? இரத்தத்தை போல தோன்றினதா. அவங்களுக்கு அப்பவே கலக்கம் உண்டானது. இந்த ஜனங்கள் எங்களுக்கு எதிராக வராங்களே, எங்க நிலைமையும் இந்த நிலைமை தானே. எதிரிக்கு அப்பவே கலக்கம் உண்டானது. ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். அவர் வெறும் ஞானி மாத்திரம் இல்லைங்க, அவர் சர்வ ஞானி. ஏன் தெரியுமா?
அவர் நம்முடைய நிகழ்காலத்தை பார்க்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய எதிர்காலத்தையும் நோக்கி பார்த்து, நாம் நடந்து வந்த பாதைகளையும் ஆண்டவர் பார்த்து, நாம் எந்த வழியில நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் நம்மளோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். ஞானிக்கு தெரிஞ்சதெல்லாம் கடந்த காரியங்களை பார்ப்பாங்க, நடந்த காரியங்கள், முடிந்த காரியங்களை பார்ப்பாங்க. இப்ப நாம இருக்கிற நிலைய பார்ப்பாங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து நீ செல்ற வழி இப்படி இருக்கும்னு சொல்லி யூகிப்பாங்களே தவிர, ஆண்டவர் சர்வ ஞானி. அவர் கடந்த காரியத்தை மாத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல, உங்களுடைய நிகழ்காலத்தையும் பார்த்து கடந்த காலத்தையும் பார்த்து ஒரு குத்து மதிப்பா சில காரியத்தை சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் திட்டமும் தெளிவுமாய் நம்மளோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு முன்பாக நம்மளுடைய எதிர்காலம் கூட திறந்த புஸ்தகத்தை போல இருக்கு. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க, என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய். சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்றாகிலும் நீர் என்னை மறந்திருக்கிறீங்களா ஆண்டவரை? ஓ, என் தேவன் எனக்காய். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை வாழ்க்கையில நிச்சயம் செய்வார். ஏனென்றால் அவர் இதுவரை என்னை மறந்தது அல்ல, இனியும் என்னை மறக்க போகிறது இல்லை. என்னை நினைவு கூர்ந்த தேவன், அவர் என்னோடு இருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அவர் என்னை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. நன்றி ஆண்டவரே, இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத
விவரித்து சொல்ல முடியாத அதிசயங்களை செய்த தேவன் இனியும் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நீர் வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பீர் என்று விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கரங்களை நல்லா தட்டுறதுன்னா நல்லா தட்டிடணும். நல்லா தட்டி ஜீவனுக்கு ஜீவனை தந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி உள்ள ஆராதனை. இதுவரை நன்மை செய்த தேவன் இனியும் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையை மாத்திரமே செய்ய அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை செய்து முடிப்பதில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், சர்வ வல்லவராயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக, உம்முடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நீர் எங்களை அழைத்து வந்து உம்மை முகமுகமாய் தரிசிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.